शिव 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 தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனமெல்லாம் தரும், அன்பர் என்பர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்ணாலே. இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்தின் அற்புதங்கள் அப்படின்றத டாபிக். 5ஆம் பாவகம் அப்படின்றதே ஒரு அற்புதமான பாவகம் தான். அதுல நான் என்ன அற்புதங்களை பத்தி பேசுறது? எல்லாமே அற்புதம். குலதெய்வம் அற்புதம், குழந்தை பாக்கியம் அற்புதம், காதல், பூர்வ புண்ணியம் அப்படின்ற எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். அதுல நான் எந்த அற்புதம் பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறது? அதோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு கொடுக்கறது வந்து 5ஆம் பாவத்தின் அற்புதங்கள். தங்கபாண்டியன் அங்கிள் வந்துட்டு பேச போறது வந்து 9ஆம் பாவத்தின் சிறப்புகள். அப்ப எப்படி நாங்க வந்து பஞ்சமஸ்தானம், அங்கிள் வந்து பாக்கியஸ்தானம், எப்படி ஒரு ஒற்றுமையோட இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பினஸ் தான். சரி, இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது வந்து ஒரு முழுமையான ஒரு திரிகோணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த திரிகோணம் வந்துட்டு மிகச்சிறப்பான விஷயம். எல்லாருக்கும் எல்லா பாக்கியங்களும் கிடைப்பதற்கான ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவகத்தை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஒரு மனுஷனோட வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிவிங், அவன் வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அது வந்து 5ஆம் பாவகம் மட்டும்தான் இருக்கும். ஸோ 5ஆம் பாவத்தை ஒருத்தர் வந்து பிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து ஒரு நிரந்தர வருமானம் இருக்காது, காதல் இருக்காது, ஒரு குலதெய்வம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். அதனால ஒருத்தரிடம் பிரிக்கவே முடியாத ஒரு பாவகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 5ஆம் பாவகமா மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து 5ஆம் பாவத்துல ஃபர்ஸ்ட் என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு தேவையான விஷயம், நமக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் நமக்கு கொடுத்துருக்க ஒரே விஷயம் என்னன்னா குலதெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அப்பா நமக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இருக்க அந்த தெய்வம் அப்படின்றதே குலதெய்வம் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அருள் ஆசிர்வாதம் எல்லாமே அந்த குலதெய்வத்தோட அருள் ஆசிர்வாதம் தான் நமக்கு தேவை. ஸோ குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போறோம், ஆனாலும் எங்களுக்கு வந்து எந்த வித நல்லதுமே நடக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வைப்பாங்க. அப்போ உங்களோட தசாபுக்திகள் வந்து ஒரு 6-8 தசாபுக்திகள் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுக்தி, ஃபேவரபிளான தசாபுக்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா மேடம், அனுகிரகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ உங்க வீட்டுல உங்களோட ஒய்ஃப் வந்துட்டு ஏதோ திங்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கடையில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு அனுகிரகம். ஏன்னா அவங்க அதனால பயங்கரமான ஹாப்பினஸ் கிடைக்க போகுது, அது வந்து அனுகிரகம். இல்லை நீங்கள் ஒரு பிளிங்கிட்லேயோ அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஆசீர்வாதம், அதுதான் அனுகிரகம். நீங்களே ஒரு செயலை செய்தீங்க அப்படின்னா அது அனுகிரகம். நீங்களே கோவிலில் போய் வழிபட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்துட்டு ஆசீர்வாதம் அப்படின்றது நமக்கு ரெண்டுமே விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. பட் எந்த அளவுக்கு வந்து அந்த அனுகிரகமும் ஆசீர்வாதமும் குலதெய்வத்திற்கு கிடைக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், குலதெய்வ கோயிலுக்கு எப்ப போகலாம் அப்படின்றது நிறைய பேருக்கான ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கு மிகச்சிறப்பான நேரம் எது அப்படின்னா பௌர்ணமி திதியில் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது ஒரு மிக மிக சிறப்பு. சரி, பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டீங்களே மேம் அப்படின்ட்டு ஈவினிங் வந்து 8 o'clock தான் வந்துட்டு மூன் வந்து ரைஸ் ஆகும், அப்ப நான் 8 மணிக்கு போலாமா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்கலாம். எந்த ஒரு கோவிலுக்கும் செல்வதற்கு உகந்த நேரம் அப்படின்றது மார்னிங் 5 o'clockல இருந்து 12 o'clock, ஆஃப்டர்நூன் 12 o'clockலயே உங்களுடைய பூஜை பரிகாரங்களை செய்ய வேண்டும். எங்களோட மாஸ்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்ப ஈவினிங் கோயிலுக்கு போலாமா அப்படின்னு கேட்டா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா காலையில கோயிலுக்கு போ, இல்ல மத்தவன் நாசமா போகணும்னு நினைச்சுன்னா வந்துட்டு ஈவினிங் கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய செயல்கள் வெற்றி பெறுவதற்கு காலை பொழுதே சிறந்தது, காலை பொழுதில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவதே சிறந்தது அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கான மிகச்சிறந்த வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபட்டாங்களோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுல எந்த சேஞ்சஸோ நமக்கு தகுந்த மாதிரி வந்து சௌகரியத்துக்கு அந்த மாதிரி மாற்றமோ செய்வது சிறப்பில்லை. அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி 3 months ஒன்ஸ் இல்லாட்டி 6 months ஒன்ஸ் இல்லாட்டி இயர்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தோட அனுகிரகம் ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிட்டு வரணும். ஒரு சிம்பிளான மெத்தடு குலதெய்வத்தை எப்படி வழிபடலாம் அப்படின்றத சொல்றேன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து இன்னைக்கு வாங்கிட்டு போனோம். ஆனால் நான் சின்ன சின்ன கொஞ்சமான விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இப்ப குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பௌர்ணமி திதியில் செல்வது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப தொடர்ந்து 5 பௌர்ணமி வந்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒவ்வொரு மாதமும் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது எப்படி வழிபடணும்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வாசனை உள்ள மலர் மாலைகள் எடுத்துட்டு போகணும். ஒவ்வொரு மாசமும் ஒரு டிஃப்ரெண்டான மலர் மாலை. இப்ப இந்த மாசம் போறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மல்லிகை மலர் மாலை. நெக்ஸ்ட் மாசம் போறீங்கன்னா ஒரு தாமரை, நெக்ஸ்ட் மாசம் போறீங்கன்னா ஒரு சம்மங்கி, அப்படி அடுத்தது செவ்வந்தி. அந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு வித்தியாசமா மலர் மாலைகள், வாசனை உள்ள மலர் மாலைகளை எடுத்துட்டு போயிட்டு அந்த உங்களோட குலதெய்வ கோவில்ல வந்துட்டு கர்ப்ப கிரகத்துல விளக்கு எரியும் பாத்தீங்களா, அந்த விளக்கிற்கு வந்துட்டு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து விரது ரொம்ப மிகச்சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த 5 மாதங்களும் செல்லும் போது ஒரு முக்கியமான விஷயங்கள், நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது, இதை மட்டும் நான் இங்க சொல்லிக்கிறேன். என்ன பண்ணணும்னா, ஒரு கைப்பிடி அளவு காசு, சில்லறை காசுகள் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல்லான ஒரு காசு எடுத்து அதை வந்துட்டு கையில நல்லா இறுக்கி அந்த காசுல வந்து உங்களோட ரேகைகள் அனைத்தும் பதிகிற மாதிரி நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கோவில வந்து சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டு உண்டியல்ல போடும்போது அது வந்து அந்த காசை வந்து உண்டியல்ல போட்டணும். உண்டியல்ல போடும்போது ஒரு வாசனை உள்ள பூக்கள், உதிரி பூக்களை வச்சு கையில வச்சுட்டு உண்டியல்ல போடும்போது உங்களோட என்ன விதமான கோரிக்கைகள் இருக்கு, நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே அந்த 5 மாசம் முடியும் போது உங்களுக்கு வந்து நிறைவேறும். இதுதான் வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே. இன்னும் இதுல வந்துட்டு ஒவ்வொரு மாசமும் என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள் வைக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் அப்கமிங் மீட்டிங்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி இப்ப குலதெய்வ கோவிலுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வ கோவில் இருக்கும் இல்லையா, அந்த கோவில்ல பண்டிகைகள் விழாக்கள் அப்படின்ற போடும்போது நீங்க வந்து உங்களுக்கான ஒரு வரி கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு நீங்க வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி மட்டும் கொடுக்காம உங்களால முடிஞ்ச ஒரு பொருள் உதவியோ ஒரு பண உதவியோ ஏதாவது அந்த கோவிலுக்கு எக்ஸ்ட்ரா செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது உங்களுடைய முன்னோர்கள் அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபட்டாங்களோ அதுல வந்துட்டு எந்தவித மாற்றமுமே இல்லாம அதே மாதிரி அதே சிறப்பாக நீங்க வழிபட்டாதான் அந்த குலதெய்வத்தோட அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 5ஆம் பாவத்துல குலதெய்வம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் புத்திர பாக்கியம், குழந்தை பேர். நான் பார்க்குற அதிகப்படியான பேஷண்ட்ஸ் யாருன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக தான் நான் வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். அவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம், இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே வந்துட்டு ஒரு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. யாரை பார்த்தாலும் கேர்ள்ஸ்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு நிறைய பேர் வராங்க. இப்போ வந்து மேல்ஸ் பார்த்தோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, இதனால வந்து ஒரு குழந்தை பேருக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்றத நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு என்ன காரணம், குழந்தை பாக்கியத்துல ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கும் ஒரே காரணம், குலதெய்வத்தின் அருள் ஆசீர்வாதங்கள் இல்லை. அதனாலதான் வந்துட்டு குழந்தை பாக்கியத்திலையும் பிரச்சனை. அப்ப குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த விஷயங்களே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைச்சிடும். ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, உங்களோட ஜாதகத்துல பிதுர் சாபம் இருக்கா, இல்ல மாதுரு சாபம் இருக்கா, இல்ல சர்பதோஷம் இருக்கா, இதை பார்த்தீங்க, இதுக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்மளுடைய குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 5ஆம் பாவகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் பாவகாதி 6, 8, 12 இருந்தாலும் வந்துட்டு நீங்க ஈஸியா மற்றவங்களுக்கு சொல்லலாம், இந்த ஜாதகத்துல வந்து குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, 5ஆம் பாவகத்தில் வந்துட்டு ராகு கேது இருப்பது. நெக்ஸ்ட் வந்து 5ஆம் பாவக அதிபதி வந்து 6, 8, 12 இருப்பது. நெக்ஸ்ட் 5ஆம் பாவத்துக்கு இருபுறமும், அதாவது 4ஆம் வீட்லயும் 6ஆம் வீட்லயும் வந்துட்டு இருபுறமும் பாவ கிரகங்கள் இருப்பது. 5ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இருக்கிறது. 5ஆம் பாவக அதிபதி நீச்சம், அஸ்தங்கம் இல்ல 0 டிகிரியில் இருக்கிறது, அவமருத்து பாதத்துல நிற்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குழந்தை பாக்கியத்தில் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கும் அந்த ஜாதகருக்கு. ஸோ 5ஆம் பாவகத்துக்கு இவ்வளோ ப்ராப்ளம் சொல்லிட்டீங்க, இதுக்கு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அற்புதமான ஒரு சொல்யூஷன்
நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு எல்லாரும் என்கிட்ட இன்ஃபர்டிலிட்டியின் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாருக்கும் இந்த சொல்யூஷன் தான் சொல்கிறேன். அதில் 90% ஆஃப் பேருக்கு வந்துட்டு இது சக்ஸஸ் ஆகி 10%க்கு வேற ஒரு சில தோஷங்கள் இருக்கும், அதனால அது வரும். ஸோ அந்த புலிப்பாணி சித்தர் வந்துட்டு இதுக்கான விளக்கம் சொல்லியிருக்காரு. எப்படி 5ஆம் பாவத்துல அந்த புத்திர தோஷத்துக்கு என்ன ஒரு தீர்வு இருக்கு அப்படின்றத பார்க்க. பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு, பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்தவாறும் சீரப்பா சென்மனுக்கு புத்திர தோடம் தீர்ப்பதற்கு வகை விவரம் சொல்வேன் மைந்தா. கூறப்பா கோதையுமே அரசு சுற்றி குற்றமில்லா கண்ணியருக்கு தானம் செய்த வீரப்பா தீருமடா தோடம் தோடம் விதியுள்ள சென்மன் அவன் செனிப்பான் பாரே. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, பாரப்பா இன்னும் ஒன்று பகர கேளு அப்படின்னா நான் என்ன சொல்ல போறேன் கேளு. பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்தவாறு, பஞ்சமம் அப்படின்றது 5ஆம் பாவகம். 5ஆம் பாவத்துல ராகு கேது இருக்கிறப்ப அந்த ஜாதகருக்கு சீரப்பா சென்மனுக்கு புத்திர தோடம், தோடம் அப்படின்றது தோஷம். அப்ப புத்திர தோஷம் இருக்கு, அவருக்கு என்ன தீர்ப்பதற்கு வகை விவரம் சொல்வேன் மைந்தா. அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நான் சொல்றேன் கேளு. குற்றம் அத கூடப்பா கோதையுமே அரசு சுற்றி, இங்கதான் மெயின் பாயிண்ட் சொல்றாரு. அந்த ஜாதகருடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு அரச மரத்தை சுற்றி வழிபட்டு குற்றமில்லா கண்ணியருக்கு தானம் செய்தார். அதாவது ஏஜ் அட்டன் பண்ணாத சின்ன பேபிஸ் குழந்தைகள் இருப்பாங்களே அவங்களுக்கு தானம் செய்தார். விலகுமடா தோடம் தோடம் அப்படின்னா புத்திர தோஷம் விலகிடும். எப்படி பிறப்பானா விதியுள்ள சென்மனவன் செனிப்பான் பாரு, நல்ல ஆயுள் பலமுடைய குழந்தை பிறப்பான் அப்படின்னு நம்ம புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் புரியுதுங்களா? புத்திர தோஷத்துக்கு புலிப்பாணி சித்தரே வந்துட்டு அற்புதமான வழிகள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை தெரியாம நம்ம நிறைய பேர் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு IVF IUI அப்படின்னு லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது. 90% பேருக்கு வந்துட்டு நான் ஹோமியோ மெடிசின்ஸ் கொடுக்குறேன், பிளஸ் இதையும் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது. ஏன்னா ஹோமியோ மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அது மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுலையுமே ஆக்ட் ஆகுது. இப்போ இது கூட இந்த ரெமெடியும் சொல்லும்போது அவங்களோட கர்மா வருது. ஸோ டோட்டல் பாடியும் கிளென்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு நல்லா ஆயுள் பலமுள்ள புத்திரர்கள் பிறகுறாங்க. சரி, அப்புறம் எங்கள் அம்மாட்ட வந்துட்டு அம்மா நாளைக்கு 5ஆம் பாவத்தின் அற்புதங்களாம் என்ன டாபிக் பேசுறது அப்படின்னு கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து திரியோகரணம் அப்படின்றனால என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட், இப்போ ப்ரெக்னன்சி கிட்ல வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அவ்வளோதான் சார், அவ்வளோ டிசிட் ப்ரெக்னன்சி கிட்ல உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கேன் டேட்டிங் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அப்போ வந்துட்டு ஒரு கரசை கரணம் வர நாளில் பாருங்க, இல்லாட்டி ரொம்ப காஸ்ட்லியான IVF பண்ணுறீங்க, IUI ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறீங்க, எந்த நாளில் போகலாம் அப்படின்னா அதுவும் கரசை கரணம் வரும் நாளில் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே இப்போ டெலிவரி டைமில் கூட ஒரு கரசை கரணம் நபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூட வச்சுட்டு அந்த டெலிவரி டைம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேபியும் மதரும் நல்லா ஹெல்த்தியாக பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, நல்லபடியாக அந்த குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. Okay, thank you so much. Myself and Dr. Pavitra, homeopathic consultant and medical astrologer. My phone number வந்துட்டு 9787327308. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நாமக்கல் ஜோதிட நல்வாழ் சங்கத்துக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் பேசியிருக்காங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக கேட்கணும். தேங்க்யூ ஸோ மச். சொல்லிட்டேன் சார். என்னோட நம்பர் வந்துட்டு 9787327308. டாக்டர் பவித்ரா. மிக டாக்டர் பவித்ரா செல்வி டாக்டர் பவித்ரா அவர்கள் மிக அற்புதமான ஒரு சிறப்பான உரை புத்திரபாவத்தை பற்றி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரசை கரணம் உள்ள நபர்களை வைத்துக்கொண்டு புத்திர சம்பந்தப்பட்ட வகையில் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் கரசை கரணம் தான், நான் நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி 100% கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்படிங்க அப்படியே